ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக இந்த மனமகிழ்ச்சி நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு விசேஷித்த செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். The word of the Lord. கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது, வல்லமை உள்ளது. அது நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பிழைப்புக்கு, வாழ்வாதாரத்துக்கு தேவை. பாருங்க, இந்த நாட்களிலே ஒரு ட்ரெண்ட் இருக்கிறது. அநேக மக்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி யாராவது தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்று யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா அதற்கு அதிகமான வேல்யூ கொடுக்குறாங்களே தவிர எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை என்ற ஒரு காரியம் நம்முடைய விசுவாசிகள் மத்தியில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இதை குறித்து தியானிக்க வேண்டும், இதை குறித்து சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 29வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்றார், என் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அது கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டி மாதிரி இருக்கும், அக்கினியை மாதிரி இருக்கும் அல்லவா என்று கேட்கிறார். இருக்கட்டும். ஆக கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேதத்தை ஆராய்ந்து, வேதத்தை வாசித்து, வேதத்தை விசுவாசித்து அதன்படி அதை ஜீரணிக்க ஏற்றுக்கொள்வதை விட கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன் என்று ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி ஒருத்தர் மேடையில் ஏறி சொன்னால் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி 23வது அதிகாரத்தில் 25, 26வது வசனங்களிலே விதமாக சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25, 26. சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எது வரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி அன்றைக்கே சொல்லிவிட்டார். ஆகவே அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், உண்மையான தீர்க்க தரிசனம் உண்டு. கர்த்தர் தீர்க்க தரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஏசாயா மூலமாக உரைத்தார், இந்த எரேமியா மூலமாக உரைத்தார். இன்னும் புதிய ஏற்பாட்டில் பல சீஷர்கள், பல அப்போஸ்தலர்கள் மூலமாக உரைத்தார். எல்லாம் இருக்குது, தீர்க்க தரிசனம் எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த வாய்மொழியாக வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டுள்ள வேத வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் குறைந்து போகிறது. ஆகவே இதை குறித்து நாம் தீர்க்கமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை, எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை முக்கியமானது. எழுதப்பட்ட கர்த்தர், யார் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அந்த கர்த்தருடைய வார்த்தை வழியாக அதை எடுத்து அதை நீங்கள் நிரூபணம் செய்யணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து வருகிறதா, இவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து வருகிறதா என்று நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே அதை எடுத்து, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அதை ஃபில்டர் பண்ணி அதை வடிகட்டி எடுக்கணும். அநேக விசுவாசிகள் அதை செய்வதில்லை. ஐயோ, எனக்கு சொல்லிட்டார், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார், அது ஆகப்போகுது, இது ஆகப்போகுது சொல்லிட்டார், குடுகுடுப்பக்காரன் மாதிரி சொல்லிட்டார்னு அதில் அவர்கள் திளைத்து கொண்டு இருக்கிறார்களே தவிர, கர்த்தருடைய எழுதப்பட்ட வசனத்தை நான் வாசித்து அதன்படி நடந்தால்தான் எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழிநடத்தல் வரும் என்பதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்க தவறிவிடுகிறார்கள். ஆகவே நாம் பார்க்கலாம், பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை என்று உரைக்கும் தீர்க்கதரிசிகளின் வாய்மொழியை விட
வேதத்தில் எழுதப்பட்டுள்ள கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். அங்கே தான் நாம் கர்த்தரை தரிசிக்கலாம். கர்த்தருடைய மகிமையான தரிசனத்தை சொல்லுவாங்க. நான் சொப்பனத்தில் பார்த்தேன், வெண்ணங்கி ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தரை நீங்கள் எங்கே தரிசிக்கலாம்? உங்கள் சொப்பனத்தில் தரிசிக்கலாம், சரி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் முக்கியமாக நீங்கள் கர்த்தரை எங்கே தரிசிக்கலாம்? எழுதப்பட்ட வார்த்தையிலே கர்த்தரை நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, தியானத்தோடு வாசிக்கும் பொழுது வானம் உங்களுக்கு முன்பாக திறக்கப்படுகிறது. கர்த்தர் வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசி உங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொன்னார். நம்ம வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில், யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, கர்த்தரை குறித்து, தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் வேத வசனங்கள். இங்கே நீங்கள் அவரை தரிசிக்கலாம். அவருடைய மகிமையான தரிசனத்தை நீங்கள் வேதத்திலே காணலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐயா, உங்களுக்கு கனவுல கர்த்தர் வந்து பேசட்டும், நீங்கள் போயிட்டே இருக்கும் பொழுது அல்லது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கூட உங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கட்டும், நல்லது தான். ஆனால் எல்லாவற்றையும் விட வேத வசனம், எழுதப்பட்ட வேத வசனத்திலே கர்த்தருடைய தரிசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எழுதப்பட்ட வேத வசனத்திலே கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்க நீங்கள் தவறினால் உங்களுடைய சொப்பனத்திலே நீங்கள் பார்க்கிற தரிசனமும் வீண். அப்படியே உங்கள் கண் முன்னாலே ஒரு காட்சி தோன்றுகிறது என்று சொல்லுகிற தரிசனமும் வீண். முதலாவதாக வேத வசனம், எழுதப்பட்ட வேத வசனத்திலே கர்த்தரை நீங்கள் தரிசிக்க வேண்டும். இயேசுவே அதை சொன்னார். ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சொல்லுகிறவைகள் அவைகள் என்னை குறித்து சாட்சி இடுகிறது, அங்கே நான் உங்களுக்கு தரிசனமாவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருக்கட்டும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. நம்ம வாழ்வாதாரம், அதாவது நம்ம மாம்ச பிரகாரமாக வாழ்வதற்கு நமக்கு அத்தியாவசியம், எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் இருக்குது. எசென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு, ஆகாரம், தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் எசென்ஷியல் இல்லையா? இன்னும் அநேக காரியங்கள் எசென்ஷியலாக இருக்கிறது. வேத வசனம் இந்த எசென்ஷியலுக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த அத்தியாவசியமான தேவைகளுக்கு ஒப்பிடப்பட்டு வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எசென்ஷியல், அத்தியாவசியம் எது? ஆகாரம். அப்பம் நமக்கு அத்தியாவசியம். பாருங்கள், உங்கள் முன்னால் தட்டில் நல்ல சாப்பாடு வச்சுருக்குறாங்க. அதை நீங்கள் சாப்பிடாம, அதை சாப்பிட்டு ஜீரணிக்காமல் அப்படியே நீங்கள் இருந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு பலன் வராது, பலன் குன்றி போகும், நோஞ்சானாக மாறி வியாதி வந்து அழிந்து போவீங்க, செத்து போவீங்க. பிரியமானவர்களே, தட்டில் உங்கள் முன்னால் சாப்பாடு வச்சுருக்கு, நல்ல அருமையான சாப்பாடு, சாப்பிடுங்க, சாப்பிட்டு ஜீரணம் பண்ணுங்க. உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டு இருக்கிறது, எடுத்து புசிங்க. இது ஆகாரம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை. எரேமியா சொல்றாரு, எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம், எரேமியா 15:16 சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்ததுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே அப்படியே எரேமியா சாப்பிட்றாரு. ஆஹா, சந்தோஷமான வார்த்தைகள். சாப்பிட்றீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வரும்பொழுது அதை அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதை உட்கொள்கிறீங்களா? அதை ஜீரணிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆகாரம். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நாம் பிழைக்க முடியாது. ஏன்னா இயேசு சொன்னார் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற பிசாசை பற்றி சொன்னார். ஓடிப்படா பிசாஸ். தேவனுடைய வார்த்தை ஆகாரம். இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு தான் ஒரு விசுவாசி பிழைப்பான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆகாரம். ஆகாரத்தை போல சாப்பிடணும். கர்த்தருடைய வார்த்தை ஆகாரம் போல சாப்பிடணும். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை தண்ணீர். தண்ணீர் எதுக்கு உதவு? நம்ம தாகத்தை தீர்க்க உதவுகிறது. அதே நேரத்தில் நம்ம குளிக்கிறோம், தண்ணியில் குளிக்கிறோம், கை கழுவுறோம், வாஷ் பண்ணுறோம். தண்ணீர் நமக்கு நம்மை சுத்திகரிக்கவும் குடிக்கவும் தாகத்தை தீர்க்கவும் தேவை. நம்முடைய சரீரத்தில் அந்த வாட்டர் கண்டென்ட்டு, தண்ணீர்
இருக்கணும். நமக்கு அந்த தண்ணீர் பகுதி நம்முடைய சரீரத்தில் இருக்கணும். ஆகவே தண்ணீர் குடிக்கிறோம். அதனால தான் தாகம் வருது. சரீரம் சொல்லுது, தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, உள்ள டேங்கில் தண்ணி குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் ஊற்று, டாப்அப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போ சொல்லும்போது தான் நமக்கு தாகம் வருது. அப்போ என்ன பண்ணுறது? தண்ணீர் குடிக்கிறோம். ஆகவே நம்முடைய சரீரத்திற்கு தாகத்தை தணிக்க தண்ணீர் தேவை, சரீரத்தை கழுவவும் தண்ணீர். அது போல தான் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திலே அந்த கர்த்தருடைய வார்த்தையாகிய தண்ணீர் தேவை. அது இருந்தால்தான் அந்த தாகம் தீர்க்கப்பட வேண்டும். ரெண்டாவது, அந்த தண்ணீராகிய வேத வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. பாருங்க, சங்கீதம் 36வது அதிகாரம் 8வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகம் தீர்க்கிறார்கள். கர்த்தருடைய பேரின்ப நதியாகிய வசனத்தினாலே நாம் தாகம் தீர்க்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அதனால நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். எபேசியர்கள் நீங்கள் பார்க்கும்போது, எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்தில், எபேசியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில், தாம் அதைனா சபையை, தாம் சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். இங்கே தண்ணீர் முழுக்கினால் என்று சொல்லும்போது முழுக்கு ஞானஸ்நானம் அல்ல, முழுக்கு ஞானஸ்நானத்தை இதற்கு குறிக்கல. திருவசனமாகிய தண்ணீரிலே முக்கி எடுத்து உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். ஆங்கில வேதத்தில் நீங்கள் வாசித்தால் இந்த அர்த்தம் உங்களுக்கு சரியாக புரியும். இங்கே ஒரு வேளை உங்களுக்கு அர்த்தம் புரியாமல் இருக்கலாம். தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்துன்னு சொல்லும்போது முழுக்கு ஞான ஸ்நானத்தை சொல்கிறாரோன்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே முழுக்கு ஞான ஸ்நானத்தை சொல்லலை. இங்கே திருவசனமாகிய தண்ணீரிலே உங்களை முக்கி எடுத்து உங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார் என்று இங்கே சொல்லுகிறார். வேணும்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயோ இல்லை வேறு ஏதாவது மொழி உங்களுக்கு தெரியுமானால் அதுலேயே நீங்கள் படித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே திருவசனமானது, கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தண்ணீர், நம்மை சுத்திகரிக்கிற தண்ணீரும் கூட. சரி, என்னாச்சு? அப்பமாச்சு, தண்ணி ஆச்சு. பாருங்க, அக்கினி இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா? சமையல் பண்ண முடியுமா? அக்கினி இல்லாமல், நெருப்பு இல்லாமல் நீங்கள் சமையல் பண்ண முடியுமா? முடியாது. உங்கள் கார் ஓடுமா? உங்கள் பைக் ஓடுமா? பிரியமானவர்களே, நீங்கள் பெட்ரோலை ஊற்றுறீங்க, டீசலை ஊற்றுறீங்க, அது என்ன உள்ள எரிஞ்சு அக்கினியாகி உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி அங்கே உருவாகி ஓட்டுது. எலக்ட்ரிசிட்டி கிடைக்குமா? எலக்ட்ரிசிட்டி எப்படி கிடைக்குது? பெரிய ஜென்ரேட்டர் ஓடுது, அதில் டீசல் ஊற்றுறாங்க, அது என்ன பண்ணுது? அப்படியே உங்களுக்கு அக்கினியாகி பெரிய ஒரு சக்தியை உண்டாக்கி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியாக வருது. ஸ்தோத்திரம். ஆகவே அக்கினி நம்முடைய வாழ்க்கைக்கு, வாழ்வாதாரத்திற்கு அக்கினி தேவை, நெருப்பு தேவை. அதுபோல கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையாகிய அக்கினி நம்மை, பிரியமானவர்களே, நம்மை பக்குவப்படுத்தவும் அதே நேரத்தில் நமக்குள் இருக்கிறதான கழிவுகளை சுட்டெரிக்கவும், நம்மை சுட்டெரித்து சுத்தப்படுத்தவும் உதவுகிறது. அது மாத்திரமல்ல, அக்கினி உள்ளே வரும்பொழுது, அந்த அக்கினி, கர்த்தருடைய வார்த்தையாக அக்கினி வரும்போது அதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த அக்கினி அப்படியே எப்படி ஒரு என்ஜினுடைய அந்த சிலிண்டரில், பிரியமானவர்களே, அந்த ஃபியூல் போயிட்டு அப்படியே அடைக்கப்படும் போது ஒரு பெரிய வெப்பம் வந்து அது தாங்காமல் அப்படியே வெடித்து அப்படியே அது அந்த என்ஜினை ஓட்டுதோ, அது போல் உங்களை இயக்குகிறது இந்த அக்கினி. வேத வசனம் உங்களுக்குள்ளே போகும்பொழுது உங்களால் சும்மா இருக்க முடியாது. எரேமியா சொல்கிறாரு பாருங்க, எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 20:9, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய வார்த்தை உள்ள வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. அதை நான் சொல்லித்தான் ஆகணும், சுவிசேஷத்தை சொல்லித்தான் ஆகணும். அடைபட்ட அக்கினியைப் போல் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அக்கினி. அடுத்தபடியாக சம்மட்டி, என் வார்த்தை சம்மட்டியை போல இருக்கிறது என்று எரேமியா 23:29 பார்த்தோம். எரேமியா 23:29 என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதுலவோ என்று கர்த்தர் சொல்கிறார். கல்லான இருதயத்தை உடைக்கிற,
கல்லான இருதயங்களை உடைக்கிற சம்மட்டி கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சம்மட்டினா ஹேமர் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா? வீட்டில் ஒரு செவுத்தில் ஒரு ஆணி கூட அடிக்க முடியாது உங்களால். ஹேமர் தேவை. ஹேமர் இல்லாமல் ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. ஹேமரால் தான். ஒரு சிற்பாசாரி சிலையை செதுக்கிறான்னா ஹேமரில் தட்டி தட்டி உருவாக்குகிறான். நம்மை உருவாக்குகிற கருவியாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் இருக்கிறது என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களிலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. வேத வசனம் கடிந்து கொள்ளும். கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டி, உங்களை உருவாக்குகிற ஒரு ஆயுதம். வேத வசனம் உங்களை உருவாக்கும். நற்கிரிகளை செய்யும்படியாக, நீங்கள் தேறினவனாக இருக்கும்படியாக, நீங்கள் நீதியை செய்யும்படியாக உங்களை உருவாக்குகிற ஒரு ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. அதான் சம்மட்டி. அடுத்தபடியாக சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை பட்டயம், கத்தி. பட்டயம் சொன்னால் கத்தி, பிளேடு, எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். பிளேடு இல்லாமல் நீங்கள் என்ன செய்யும்? ஷேவிங் கூட பண்ண முடியாது. கத்தி இல்லாமல், கிச்சன் நைஃப் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது. ஒரு காய் வாங்குறீங்க மார்க்கெட்டில், ஒரு பீட்ரூட்டு வாங்குறீங்க, இல்லை கத்திரிக்காய் வாங்குறீங்க, அப்படியே சமைக்கிறது போட்டுருவீங்களா? இல்லை. அதில் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு தோலெல்லாம் சீவி நல்லா கட் பண்ணி கழுவி அதுக்கப்புறம் சமைக்கிறீங்க இல்லையா? அதுபோல் பிரியமானவர்களே, பட்டயம், கத்தி, வேத வார்த்தை கத்தி நமக்குள்ளே நன்மை தீமை என்பவைகளை வகையறுத்து கூறு பிரித்து காட்டி தீமையை விலக்கி நன்மை மாத்திரம் எடுத்துக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் பட்டயம். அதான் சொல்கிறாரு பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. ஆமாம், வகையறை. எது நல்லது, எது கட்டு, எது தீமை, எது நன்மை, நல்ல க்ளீனாக கட் பண்ணி விலக்கி காட்டணும். தீமையை தூக்கி போடு, நன்மையை மாத்திரம் எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. நெல் விளையுது, நெல் பதரெல்லாம் எடுத்து போட்டு மேலே இருக்கிற உமியெல்லாம் எடுத்து போட்டு உள்ளே இருக்கிற அரிசியை மாத்திரம் எடுத்துக்கா. இதுக்கெல்லாம் என்ன தேவை? ஒரு மெஷின் தேவை. ஹல்லேலூயா. கத்தி தேவை. சோத்திரம். அது மாத்திரமல்ல, பட்டயம் ஒரு ஆயுதம். உங்களுடைய சத்துருக்கள், பிசாசாகிய சத்துரு வர்றான், அவனை எதிர்கொள்வதற்கு வேதவசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எபேசியரில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு பட்டயம், அது கத்தி. நன்மை தீமை நம்மை வகுத்து, நம்மை பிரித்து நமக்கு காண்பித்து, தீமையை விலக்கி நன்மையை பிடித்து கொள்ளவும், நமக்கு எதிராக வருகிற சத்துருவோடு போராடுவதற்கு ஒரு பட்டயமாகவும் கர்த்தருடைய வார்த்தை விளங்குகிறது. இவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தை எசென்ஷியல் திங், அத்தியாவசியமான பொருள். சாப்பாடு எப்படி அத்தியாவசியமோ அப்படி கர்த்தருடைய வார்த்தை அப்பம். அதே போல் தண்ணீர் எப்படி அத்தியாவசியமோ அப்படி கர்த்தருடைய வார்த்தை தண்ணீர். அக்கினி, நெருப்பு எப்படி அத்தியாவசியமோ அப்படி நெருப்பு வாழ்க்கையில் அத்தியாவசியமாக இருக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தை நெருப்பு, அக்கினி ரொம்ப முக்கியம். சம்மட்டி, ஒரு ஹேமர் இல்லாமல் ஒரு காரியமும் செய்ய முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதுபோல் சம்மட்டி, கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டி நமக்கு அத்தியாவசியமான பொருள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு கத்தி, பட்டயம். கத்தி இல்லாமல், கிச்சன் நைஃப் இல்லாமல் ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது, அது தேவை. இப்படியாக பிரியமானவர்களே, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய எசென்ஷியல் திங்ஸ், வாழ்க்கையில் எசென்ஷியல் திங்ஸாக சொல்லப்பட்டுகிற காரியங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அது ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் சரி, உலக வாழ்க்கைக்கும் சரி, கர்த்தருடைய வசனம் மிகவும் அத்தியாவசியமானது. ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய எல்லாவற்றை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை உயர்த்தி இருக்கிறார், பிரஸ்தாபம் பண்ணியிருக்கிறார்.
அது ஒருபோதும் அழியாது. பாருங்க, ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. சங்கீதம் 138 சங்கீதக்காரர் ரொம்ப நல்லா சொல்கிறாரு. சங்கீதம் 138 2வது வசனத்தில், சங்கீதம் 138:2, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தர் எல்லாவற்றை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 24:35 நம்ம ஆண்டவரே சொன்ன வார்த்தை, மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய எழுதப்பட்ட தம்முடைய வார்த்தையை, வசனத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு யாராவது தரிசனம் பார்த்து சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே, எனக்கு கனவுல தரிசனம் வந்தால் நல்லா இருக்குமே. பிரியமானவர்களே, எழுதப்பட்ட உடைய வார்த்தை எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. உங்களுக்கு கனவுலே வருகிற தரிசனத்தை பார்க்கலாம், யாராவது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வாய்மொழியை பார்க்கலாம், எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் உயர்ந்தது. தேவன் இதை மிகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். இதை வாசித்து இதன்படி நடப்போம். ஹல்லேலூயா. இது ஒருபோதும் ஒழிந்து போகாது. தீர்க்க தரிசனம் நீங்கள் சொன்னார் ஒழிந்து போகலாம், கனவுல நீங்கள் ஒரு தரிசனத்தை பார்த்தீங்க அது மறைந்து போகலாம், ஆனால் எழுதப்பட்ட வார்த்தை என்றைக்குமே அழியாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய வசனத்தை பிடித்து கொண்டு நாங்கள் உயர்ந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். வியாதியோடு வந்தவர்களை சுகப்படுத்தும். பிரச்சனையோடு வந்தவர்கள் பிரச்சனை அகன்று போகட்டும். உம்மை உறுதியாய் பிடித்து கொண்டு உடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.